உலகெங்கும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பா என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காரணம் கைத்தொழுவோம், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 9 தடவை சொல்லி நீங்கள் அன்றாடம் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும். கணபதியினுடைய குறிப்பில் இருந்து ஊற்றுக்குழி அருகே உள்ள அமனேஸ்வரர் கோயிலில் உள்ள பிள்ளையார் தன்னுடைய வாகனமான பெருச்சாளி மீது 4 கைகளுடன் நடனமாடுகிறார். அன்பர்கள் கவனத்தில் நிறுத்தி வணங்கி நற்பலனை நீங்கள் எட்டலாம். இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 13/4/2024 கிழமை, சனிக்கிழமை. தமிழ் வருடம் சோபகிருது, தமிழ் மாதம் பங்குனி 31வது நாள். விசு புண்ணிய காலம், வசந்த பஞ்சமி, மதுரை மீனாட்சி சொக்கநாதர் பவனி, சமயபுரம் மாரியம்மன் புறப்பாடு, கோயில்பட்டி செண்பகவல்லி அம்மன் தேர். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, பிறகு 12:30 1:30 வரை, பிறகு 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை, குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. இன்றைய திதி பஞ்சமி மாலை 5 மணி வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் மிருக சீரிடம். நல்ல இரவு கடந்து அதிகாலை 5:17 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்று சம நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரம் சுவாதி. சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மதியம் வரை துலாம் ராசிக்கு, இன்று மதியத்திற்கு பிறகு விருச்சிக ராசியும் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசிகளாக இருக்கிறது. யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். உலக பிரசித்தி பெற்ற, பாராட்டை பெற்ற, புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால், சனி வேட்டையாட தொடங்கினார். நட்சத்திரத்திலே பணமழை, குருவோடு கூட்டணி, வசதிகள் தேடிவரும். சனி பகவானின் நட்சத்திர பயணமானது 400 நாட்கள் இருக்கும். குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திரத்திலே சனி பகவான் பயணம் செய்ய உள்ளதா? இதனுடைய தாக்கம் அனைத்து ராசிகளுக்கும் கட்டாயம் இருக்கும். இருப்பினும் சில ராசிகள் அதிர்ஷ்டத்தை முழுமையாக அனுபவிக்க போகின்றன. நவ கிரகங்களின் கர்ம நாயகனாக விளங்கக்கூடியவர் சனி பகவான். இவர் செய்யும் செயலுக்கு ஏற்ப பிரதிபலங்களை திருப்பி கொடுக்கக்கூடியவர். கர்ம நாயகனாக விளங்கக்கூடிய இவரை கண்டால் அனைவரும் அச்சப்படுவார். நவ கிரகங்களில் மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக சனி பகவான் விளங்கி வருகிறார். ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல ஏறத்தாழ 2.5 ஆண்டு காலம் இவர் எடுத்துக்கொள்கின்றார். இதிலே தற்பொழுது இவர் கும்ப ராசியில் பயணம் செய்து வருகிறார். 30 ஆண்டுகளுக்கு பிறகு இவர் கும்ப ராசியிலே பயணம் செய்து வருகிறார். இது இவருடைய சொந்த ராசியாகும். இந்த ஆண்டு முழுவதும் கும்பராசியிலே சனி பகவான் பயணம் செய்ய போகின்றார். சனி பகவானின் அனைத்து விதமான செயல்பாடுகளும் அனைத்து ராசிகளுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையிலே சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்திலே பயணம் செய்ய உள்ளார். சனி பகவானின் நட்சத்திர பயணமானது 400 நாட்கள் இருக்கும். குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திரத்திலே சனி பகவான் பயணம் செய்ய உள்ளதா? இதனுடைய தாக்கம் அனைத்து ராசிகளுக்கும் கட்டாயம் இருக்கும். இருப்பினும் சில ராசிகள் அதிர்ஷ்டத்தை முழுமையாக அனுபவிக்கப் போகின்றன. அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இங்கே தெரிந்து கொள்ளலாம். முதலிலே ரிஷபராசி. சனி பகவானின் நட்சத்திர பயிற்சியானது உங்களுக்கு நல்ல பலனை பெற்று தரப்போகிறது. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலை செய்யும் இடத்திலே பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும். வணிகத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் முடிவடையும். பெற்றோர்களின் முழு ஆதரவு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்குவார். அடுத்தது மகர ராசி. சனி பகவானின் நட்சத்திர இடமாற்றம் உங்களுக்கு பண வரவை அதிகப்படுத்தி கொடுக்க போகின்றது. நீண்ட நாட்களாக சிக்கி இருந்த பணம் உங்களிடம் வந்து சேரும். மற்றவரிடத்தில் மரியாதை அதிகரிக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். பேச்சு திறமையால் காரியங்கள் வெற்றி அடையும்.
நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்த ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அடுத்தது மேஷராசி. சனி பகவானின் நட்சத்திர இடமாற்றம் உங்களுக்கு சுப பலன்களை கொடுக்க போகின்றது. வருமானத்தில் மிகப்பெரிய உயர்வு கிடைக்கும். நிறைய பணம் சம்பாதிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். பணத்தை சேமிப்பதற்கு நல்ல சூழ்நிலை அமையும். குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களால் முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வேலை செய்யும் இடத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார். பண வரவில் எந்த குறையும் இருக்காது. நிதி நிலைமை நல்ல முன்னேற்றமாக இருக்கும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெற்ற நீங்கள் அனைவரும் அதிர்ஷ்டசாலிகள். அன்பருடைய கனிவான கவனத்திற்கு ஏப்ரல் மாத பலாபலன் ஏற்கனவே சொல்லி இருப்பதால் அதையும் கூடுதலாக கேட்டு நற்பலனை நீங்கள் பெறலாம். ஒவ்வொரு நாள் மதியமும் சுமார் 2 மணி அளவிலே தினப்பலனும் ராசி பலனும் சொல்லப்படுகிறது. அதையும் கேட்டு கூடுதல் நன்மையை நீங்கள் பெறலாம் என்று சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்து இதனுடைய அடுத்த பகுதியாக கடைசி பகுதியாக திகழ்கின்ற அந்த பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்க இருக்கிறோம். முதலிலே மேஷராசி. மேஷராசிக்காரர்களுக்கு எல்லாமே இருந்து அனுபவிக்க முடியாத நிலை சிலருக்கு இருக்கலாம். எனினும் கவலை கொள்ளாது. இது தற்காலிக பலன். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலைச்சலை ஏற்படுத்தலாம். எனினும் இறுதியில் எல்லாம் இனிதாக நடந்தேறும். அதனால் கவலை வேண்டாம். தொழிலை விருத்தி செய்யும் எண்ணத்தை மட்டும் சிறிது காலம் தள்ளி வைப்பது நல்லது. பணிபுரிபவர்களுக்கு வேலை பளு சற்று அதிகமாகத்தான் இருக்கும். எனினும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க பெறும். சொந்த பந்தங்கள் சிலர் பணம் கேட்டு நச்சரிக்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எல்லாமே இருந்து அனுபவிக்க முடியாத நிலை சிலருக்கு இருக்கலாம். எனினும் கவலை கொள்ளாது. பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சு வார்த்தைகளிலே அலைச்சல் ஏற்படலாம். எனினும் இறுதியில் எல்லாமே இனிமையாக நடந்தேன். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் விருத்தி செய்யும் எண்ணத்தை மட்டும் சிறிது காலம் தள்ளி வைப்பது நல்லது. பணிபுரிபவர்களுக்கு வேலை பளு சற்று அதிகமாகத்தான் இருக்கும். எனினும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப்பெறும். சொந்த பந்தங்கள் சிலர் பணம் கேட்டு நச்சரிக்கலாம். ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். இன்று பெரிய அளவிலே லாபம் இல்லாவிட்டாலும் கூட பொருளாதாரம் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். வேலையாட்கள் மட்டும் நீங்கள் அதிகமாக அனுசரித்து செல்ல வேண்டும். அரசு உதவிகள் சிலருக்கு தாமதமாகலாம். வங்கிக் கடனை சிலர் போராடி அடைப்பீர்கள். அரசியல்வாதிகள் பேச்சிலே அதிக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய தருணம் இது. உடன் இருப்பவர்களை பகைத்துக் கொள்ளாமல் இருப்பது இப்போதைக்கு நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்கள் நிலை காணப்படும். சில தடைகளை தாண்டி முன்னேற வேண்டிய நாம். எனினும் எதிர்நீச்சல் போட்டு இறுதியிலே வெற்றி பெறுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பெரிய அளவில் லாபம் இல்லாவிட்டாலும் கூட பொருளாதாரம் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். வேலையாட்களை மட்டும் நீங்கள் அதிகமாக அனுசரித்து செல்ல வேண்டும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு உதவிகள் சிலருக்கு தாமதமாகலாம். வங்கிக் கடனை சிலர் போராடி அடைப்பீர்கள். அரசியல்வாதிகள் பேச்சில் அதிக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய தருணம். உடன் இருப்பவரை பகைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான நிலை காணப்படலாம். சில தடைகளை தாண்டிய முன்னேற வேண்டிய நான். எனினும் எதிர்நீச்சல் போட்டு இறுதியிலே வெற்றி பெறுவது. மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன். இன்று பணிபுரிபவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கலாம். அது மட்டுமல்ல, எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க கூட சற்று தாமதமாகலாம். மொத்தத்தில் கோபமாக பேசுவதை தவிர்த்து பேச்சில் அதிக நிதானத்தை கடைபிடிக்கும். சிலருக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகலாம். தந்தை வழி சொந்த பந்தங்களுடன் கருத்து வேறுபாடாமல் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். பணியிலே கவனக்குறைவு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளும். அதிகாரிகள் உடன் வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளும். அதிகம் சிந்தித்து செயல்பட வேண்டிய நான். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கலாம். அது மட்டுமல்ல, எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கக்கூட சற்று தாமதமாகும். மொத்தத்தில் கோபமாக பேசுவதை தவிர்த்து பேச்சில் அதிக நிதானத்தை கடைபிடிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகலாம். தந்தை வழி சொந்த பந்தங்களுடன் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணியிலே கவனக்குறைவு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதிகாரிகளுடன் வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அதிகம் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். உங்களின் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள். பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள். கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும். மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு. புது தொழில் தொடங்குவீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள். திறமைகள் வெளிப்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு
உங்களின் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள். பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும். மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு. ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது தொழில் தொடங்குவீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள். திறமைகள் வெளிப்படும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயரும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். வாகன வசதி பெருகும். நாடி வந்தவர்கள் உதவி செய்வீர்கள். வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாவீர்கள். திடீர் யோகம் கிட்டும். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயரும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகன வசதி பெருகும். நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாவீர்கள். திடீர் யோகம் கிட்டும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். வருங்காலத்தில் திட்டத்தில் ஒன்று நிறைவேறும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு. அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள். வேற்று மதத்தவர் உதவுவார். வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும். கனவு நனவாகும். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு. அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள். வேற்று மதத்துவ உதவுவார். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும். கனவு நனவாகும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்று மதியம் வரை சந்திராஷ்ட தின தீட்சணை தொடர்வதா. எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மௌனியாக இருக்க வேண்டும். பிற விஷயங்களிலே தலையிடக்கூடாது. வாகனங்களை இயக்கும் பொழுது கவன குவிப்பு வேண்டும். சிதறல் இருக்கக்கூடாது. சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைப்பதற்கு குலதெய்வ வழிபாடு நிச்சயமாக உங்களுக்கு மதியம் வரை உதவி செய்யும். விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்று மதியத்தின் மேல் சந்திராஷ்ட தின தீட்சணை தொடர்வதா. மௌனியாக இருக்க வேண்டும். பிற விஷயங்களில் மூக்கை நுழைக்க கூடாது. மேலும் வாகனங்களை இயக்கும் போது கவன சிதறல்கள் கூடாது. முழு கவனத்தோடு இயக்க வேண்டும். சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைப்பதற்கு வேல்மாறல் கந்த சஷ்டி கவசம் முருகனுடைய வழிபாடு நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்யும். தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன். புதிய திட்டங்கள் தீட்டுவீர்கள். உறவினர்கள் அன்பு தொல்லை குறையும். ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும். கனவு நனவாகும். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய திட்டங்கள் தீட்டுவீர்கள். உறவினருடைய அன்பு தொல்லை குறையும். ஆடம்பர செலவுகள் குறைந்து சேமிக்க தொடங்கும். புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும். கனவு நனவாகும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும். புதிய நட்பால் உற்சாகம் அடைவீர்கள். வெளி வட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். ஆடை ஆபரணம் சேரும். வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீர். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள். திடீர் திருப்பங்கள் நிறைந்தன. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்திலே மகிழ்ச்சி தங்கும். புதிய நட்பால் உற்சாகம் அடையும். திருவோண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். ஆடை ஆபரணம் சேரும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புதிய சரக்கு கொள்முதல் செய்வீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள். திடீர் திருப்பங்கள் நிறைந்தன. கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உங்களின் திறமை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பிள்ளைகளால் மதிப்பு கூடும். கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும். வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார். தன்னம்பிக்கை துளிர்விடும். நட்சத்திர பலன். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களின் திறமை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும். பிள்ளைகளால் மதிப்பு. சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும். வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள். தன்னம்பிக்கை துளிர்விடும். மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும். அழகும் இளமையும் கூடும். வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஆதரவு கிட்டும். உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். மனசாட்சிப்படி செயல்படும். நட்சத்திர பலன். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும். அழகும் இளமையும் கூடும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஆதரவு கிட்டும். உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். மனசாட்சியின்படி செயல்படுகின்ற நான். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, என் ஜோதிட ஆலோசனை,
வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.